கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொன்னதுனால கல்யாணம் நின்றது. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா அம்மா வந்து இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பவும் அவன் வந்து மெயின்டைன் பண்ணணும் பொய்யை, இல்லாட்டி பாண்டி இங்கே வேறு இல்லை, அதனால் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு சொல்லி அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா சும்மா இல்லாமல் ஃபோனை போட்டு பாண்டிக்கு திட்ட சொல்லி அவங்க பையனை சொல்கிறாங்க. அவங்க பையனும் வந்து பயங்கரமாக திட்டுறாரு. அதுவும் வந்து நீங்கள் எப்படா கர்ப்பமாக இருக்கிட்டா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் நல்லா நடா சிப்ஸின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த அம்மா கட் பண்ணிவிட்டு அவங்க அண்ணன் ஒருத்தன் யோக்கியா இருப்பான்ல அவனுக்கு ஃபோன் போடுவோன்னு சொல்லி சேரனுக்கு ஃபோன் போடுறாங்க. சேரனுக்கு ஃபோன் போட்டு திட்டுறாங்க. கண்டபடி திட்டுறாங்க. இன்றைக்கி நாடகத்தில் ஃபுல்லாக ஒரே திட்டாலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சேரன் வந்து கோவமாயிடுறாரு. பாண்டியனை கூப்பிட்டு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு ஏன்டா உன்னை இப்படியாடா வளர்த்தேன், ஏன்டா அந்த சின்ன பிள்ளைய போய் கர்ப்பமாக்கிட்ட, நீ என்னமோ அன்றைக்கி வந்தப்போ கல்யாணம் என்ன குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் சொல்லி தான் நீ வந்து அந்த பொண்ணை திருப்பி விட்டு வந்தேன்னு நினச்சா கர்ப்பமாக்கிட்ட, அதனால் வந்து பேசி விட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கண்டபடி பேசுகிறாரு. பாண்டிக்கு ஒன்றுமே புரியலை, என்ன பண்ணணும்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காரு. வீட்டில் நிலா, சோழன், பல்லவன் எல்லோரும் வந்து பாண்டியை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அவங்ககிட்ட கலாய்க்கிறாங்க. ஆனால் பாண்டி வந்து ஒன்றும் இல்லைங்கிறாரு. யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. பாண்டி திருப்பி ஃபோன் பண்ணுறாரு வானதிக்கு. ஃபோன் பண்ணி என்ன வானதி கர்ப்பமாக இருக்கேன்னு உங்கள் அண்ணன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வானதியும் வந்து பாண்டிக்கிட்ட விளையாட்டாக பேசுகிறாங்க. ஆமாம் நீ வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அண்ணன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் முடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன், கர்ப்பமாகணும்னு சொல்லலையே சொல்லி காமெடியாக பேசுகிறாங்க. அதுவும் இல்லாமல் எப்படி நம்ம 2 பேரும் தான் எதுவுமே பண்ணலையே, எதுக்கு எப்படி நீ கர்ப்பமாக இருக்க அப்படின்னு சொன்னோடனே பாண்டி அப்போ என்ன சந்தேகப்படுறியான்னு கேட்குறாங்க. ரொம்ப காமெடியாக இன்றைக்கி எடுத்திருக்காங்க நாடகத்தை. நீங்கள் நாடகம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.